1956 1966 இடைப்பட்ட காலப்பகுதியில் மாணவனாகவும் 1980 1990 இடைப்பட்ட காலப்பகுதியில் ஆசிரியராகவும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியோடு இணைந்து இருந்தவர். இலங்கை பல்கலைக்கழக கலை பட்டதாரி. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்ட ஆய்வை மேற்கொண்டவர். கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை, தேசிய கல்வியற் கல்லூரிகள், கல்வி அமைச்சு என பல நிறுவனங்களின் செயற்பாடுகளுக்கு தன் ஆளுமையாளர் திறமையாளர் மெருகூட்டியவர். யாழ்ப்பாணத்தில் தேசிய கல்வியற் கல்லூரியை நிறுவி அதன் முதல் தலைவராக அரும்பணி ஆற்றியவர். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் படைப்பிரிவை முதலாக நிறுவியவர். கல்லூரி பல இக்கட்டான சூழ்நிலைகளில் சென்ற போதெல்லாம் கல்லூரிக்கு பலமாக இருந்தவர். அவர்தான் மதிப்புக்குரிய கலாநிதி திருநாவுக்கரசு கமலநாதன் அவர்கள். இன்றைய பிரதம விருந்தினரை இந்த மேடைக்கு வந்து தன் கல்லூரி சார் எண்ணங்களை இங்கே இருக்கின்ற எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றனர். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் காவல் தெய்வம் சிவஞான வைரவர் பாதார விந்தங்களை மனதிருத்தி நமக்கெல்லாம் கல்வியொளி தந்து உயர்வித்த அந்த ஆசான்களின் பாதம் பணிந்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் விக்டோரியா பழைய மாணவர் சங்க தலைவர் ஆதித்தன் அவர்களே, செயலாளர் ராஜன் அவர்களே மற்றும் விக்டோரியா பழைய மாணவர் சங்க நிர்வாகிகளே, எனது பேரன்புக்குரிய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பழைய மாணவர்களே, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் நலன் விரும்பிகளே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்த்திய வணக்கம். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும், அந்த பொன்னாட்டிலே நாம் கல்வி கற்ற கல்வி சாலையும் கூடி திரிந்த நண்பர்களும் என்றும் எமது மனதில் பசுமையாக நிழலாடும் இயல்பினை கொண்டவர். அந்த வகையிலே நான் கல்வி கற்பித்த பாடசாலையின் பழைய மாணவர் நிகழ்வொன்றிலே கலந்து கொள்வது மனதிற்கு இதமாக இருக்கின்றது, மகிழ்ச்சியை தருகின்றது. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை பற்றியும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் மாணவர்களை பற்றியும் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு வேடிக்கையான சம்பவங்கள் தான் நினைவுக்கு வருவதும். அது என்னவென்று, இந்த பட்டங்கள் வாங்குவதிலும் பட்டங்கள் வழங்குவதிலும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்கள் சூராதி சூரர். தங்களுடன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே பணியாற்றுபவர்களுக்கும் தங்களுடைய சகபாடிகளுக்கும் ஏன் ஆசிரியர்களுக்கும் கூட பொருத்தமான பட்டங்களை வழங்கிக் கொள்வார். தாங்கள் மட்டும் பட்டங்களை வாங்கி குவித்துக் கொள்வது அவர்களுடைய நோக்கமாக இருக்காது. ஏனையவர்களுக்கும் பட்டங்களை வழங்கி கௌரவித்துக் கொள்வார். அதிலே இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், எனக்கு தெரிந்த வகையிலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே பணியாற்றிய கண்டீர் நடராஜாவை தவிர மற்ற அனைவரும் மாணவர்கள் வழங்குகின்ற பட்ட பெயர்களால் சிறப்பிக்கப்பட்டவர்கள். அதில் இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த கண்டீர் நடராஜாவின் பலகார பெயர்கள் பல பட்ட பெயர்களாகி பெருமை பெற்றுக் கொண்டதும் காலப்போக்கிலே அந்த நிஜ பெயர்கள் மறைந்து பட்ட பெயர்கள் நினைத்து விடுவதும் அங்கத்தை மரபாக இருந்திருக்கின்றன. நான் அண்மையில் சிட்டி பழைய மாணவர் சங்க செயலாளர் பார்த்திபன் என்னுடைய மாணவர், அவரிடம் கேட்டேன், எனக்கு என்ன பட்டம் வச்சனீங்கள் அப்படின்னு சொல்லி. நான் ஆசிரியராக கேட்டேன், என்ன பட்டம் வச்சனீங்கள் சொல்லி கேட்டேன். அவர் இல்லை சார், உங்களுக்கு பட்டம் வைப்பது எத்தனையோ மாணவர்கள் இப்படித்தான் கட்டாயம் பட்டம் வச்சு தந்திருப்பார்கள், தந்திருக்காவிட்டால் இன்னும் ஏதோ குறை இருக்க வேணும். இவையெல்லாம் இந்த அனுபவங்கள் எல்லாம் எங்களுடைய
மனதிலே நினைவு வங்கியிலே நிலையாக வைப்பு செய்யப்பட்டிருப்பது போல யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஆசிரியர்கள் தந்த அறிவும் எங்களுக்கு நீண்டு நிலைத்து பயன்படுகின்றது. நாங்கள் அங்கு கல்வி கற்ற காலத்தை விட பிற்காலத்திலே பல பெரிய சாதனைகளை செய்து கொள்வதற்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி தந்த அறிவுதான் காரணமாக இருந்திருக்கின்றது, அனுபவம் தான் காரணமாக இருந்திருக்கின்றது. இந்த விடயத்திலே இந்த இடத்திலே என்னுடன் பழைய மாணவர்கள் அனைவரும் உடன்படுவீர்கள் என்று நம்புகின்றேன். ஆசிரியர்கள் எங்களுடைய தேவை அறிந்து கற்பித்தார்கள். எங்களுடைய எதிர்கால தேவை அறிந்து கற்பித்ததனால் அந்த அறிவு வாழ்நாள் பூராவும் எங்களுக்கு பயன் தந்திருக்கின்றது. இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு தேவையான கல்வி முறை என யுனெஸ்கோ கூறுவது நான் நினைக்கிறேன். வாழ கற்றல், அறிய கற்றல், செயலாற்ற கற்றல், சேர்ந்து வாழ கற்றல் என்று சொல்லி 4 விடயங்களை அது முன்வைத்திருக்கின்றது 21ஆம் நூற்றாண்டுக்கு தேவையான கல்வி முறைமை. ஆனால் இவை அனைத்தையும் எங்களுடைய யாழிந்து அன்னை ஒரு நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே தமிழ் சமூகத்தினருக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அது மட்டுமல்ல எனது அன்புக்குரியவர்களே, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மட்டும் இந்த காரியத்தை மனிதனுடைய மேம்பாட்டுக்காக தம்மால் ஆன அரிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றன. பெருமையுடன் வரவேற்கப்பட வேண்டிய செய்திகள் என்றாலும் எங்களுடைய சமூகத்தினுடைய இருப்பு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இதை புலம்பெயர் தமிழர்களாகிய நாம் எந்த நிலையிலும் மறந்துவிடக் கூடாது என்பதை என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். எங்களுடைய இருப்பை, எங்கள் சமூகத்தினுடைய இருப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உண்டு. எங்களுக்கு அதற்கான வாய்ப்பு வசதிகளும் சுதந்திரமும் உண்டு. எங்களுடைய நாட்டிலே அந்த வாய்ப்பு வசதிகள் சுதந்திரங்கள் குறைவாக இருக்கின்றன. எங்களுக்கு அது உண்டு. ஆகவே அண்மையிலே இந்தியாவிலே நடந்த ஒரு ஆய்வு ஏறத்தாழ 85 தன்னார்வ தனி நிறுவனங்களும் பல பல்கலைக்கழகங்களும் 3000க்கு மேற்பட்ட அலுவலர்களும் சேர்ந்து செய்த ஆய்விலே கடந்த 50 வருடங்களில் இந்தியாவில் ஏறத்தாழ 200 மொழிகள் அழிந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வகையில் தமிழ் மொழியும் அழிந்து வருகின்ற மொழிகளின் பட்டியலிலே அடக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன. இவற்றை நாம் நன்றாக மனதிருத்தி ஏதோ நாம் வாழ்ந்தால் மட்டும் போதும் என்ற நிலை இல்லாது எங்களுடைய மொழி வாழ வேண்டும், மொழி வாழ்ந்தால்தான் எங்களுடைய இனம் வாழும் என்ற விடயத்தினை நன்றாக உள்வாங்கி எங்களது மொழியையும் எங்களுடைய கலை, பண்பாடு, கலாச்சார பழக்க வழக்கங்களையும் இறுக பேணிக்கொள்ள வேண்டும். இறுக பேணிக்கொள்வது மட்டும் போதாது என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான எண்ணம். இறுக பேணிக்கொள்வதுடன் அதனை சமூக கையளிப்பும் செய்தல் வேண்டும். எதிர்கால சமூகத்தினருக்கு, எதிர்கால இளைஞர்களுக்கு அவற்றை பயிற்றுவிக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பும் எங்களிடம் உண்டு. எங்களுடைய வாழ்வியல் சம்பந்தமான ஒவ்வொரு நிகழ்விலும் எங்களுடைய பண்பாட்டை இறுக பேணிக் கொள்வதுடன் தமிழ் மொழி பாவனையையும் இங்கே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தமிழ் மொழியிலே நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றன. சில இடங்களிலே அனைத்து நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கின்றேன். அங்கே பரதநாட்டியம் நடக்கும், சங்கீத கச்சேரிகள் நடக்கும். ஆனால் ஆங்கிலத்தில் தான். ஆங்கிலம் வேண்டாம் என்று நான் ஒரு நாளும் கூறவில்லை, இங்கேயும் கூறவில்லை, இலங்கையிலையும் கூறவில்லை. கட்டாயமாக தேவை. அங்கே அந்த 200 மொழிகள் அழிந்ததற்கு காரணம் கூறுகின்றார்கள். முதலாவது 2 காரணம் கூறுகின்றார்கள். சின்ன சின்ன மொழிகள் அழிந்திருக்கின்றன. 2 காரணம் கூறுகின்றார்கள். ஒன்று, குலப்பெயர் எங்களுக்கு ஏற்பட்டது. 2வது காரணம் கூறுகின்றார்கள், பெரும்பான்மையினர் மொழிகளை பேசுவது.
ஆகவே என்னுடைய வேண்டுகோள், இந்த அவையிலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி தமிழர் தலைநிமிர் கழகம் எங்களுடைய கல்லூரி கீதத்திலேயே அது உண்டு என்ற வகையிலே இந்த வேண்டுகோளை கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை இறுக பேணிக்கொள்வோம். அதனை சமூக கையளிப்பு செய்வதற்கு ஏற்ற வகையிலே எங்களுடைய வாழ்வியல் செயற்பாடுகளை ஒழுங்கு செய்து கொள்வோம் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தினை தந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் விக்டோரியா பழைய மாணவர் சங்கத்தினருக்கு எனது நன்றியினை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.